வீடியோவில் வந்து ரீசனிங்கில் வந்து நம்பர் கோடிங்லேருந்து சில சம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வேர்டுக்கு வந்து ஒரு நம்பர் கோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கும் என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சோன்னா எக்ஸாமினேஷனுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நமக்கு வந்து ஏ டு இசட் வந்து தெரியுமா வேல்யூ, ஏக்கு 1 இசட் 26 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ எம்முக்கு வந்து இது எழுதிக்கோங்க, மொபிலிட்டி. ஓகேவா, 4 6 இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 2 3 4 5 6 7 8. இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க 2 9 3 9 2 7. இப்போது நமக்கு எம்மோட வேல்யூ என்ன, 13ன்னு தெரியுமா. அந்த ஏ டு இசட் நம்ம ஒரு நம்பரை அசியூம் பண்ணும்போது இப்போ வந்து 13 எப்படி எழுதலாம், 1 + 3 4. ஸோ இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது டபுள் டிஜிட்டாக இருந்தால் அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ ஓவோட வேல்யூ என்ன, ஓக்கு வந்து நமக்கு 15ன்னு தெரியுமா. இப்போ 1 + 5 6 அதான் எழுதியிருக்காங்க. பிக்கு எவ்வளோ, 2ன்னு தெரியும். 2ங்கிறது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கா, ஸோ அதை அப்படியே எழுதியிருக்காங்க. ஐயோட வேல்யூ என்ன, ஐக்கு வந்து 9ன்னு தெரியுமா, 9 அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்ததாக எல்லுக்கு வந்து 12 எப்படி எழுதலாம், 12 வந்து 1 + 2 3 அதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாமினேஷனுக்கு நம்ம போடலாம். எழுதிக்கோங்க, எக்ஸாமினேஷன் ETION. ஈயோட வேல்யூ என்ன, ஈக்கு வந்து 5, எக்ஸுக்கு 24. 24 எப்படிலாம், 2 + 4 6ன்னு எழுதலாமா. ஓகே, ஏக்கு 1 அப்படி போட்டுக்கோங்க. எம்முக்கு 13, 1 + 3 4. ஐக்கு பார்த்தோம்னா என்ன, ஐக்கு வந்து 9 அப்படியே இருக்கும். எண்ணுக்கு வந்து 14. 14 வந்து எப்படி இல்லைனா 1 + 4 5. ஏ 1. டி வந்து என்ன எழுதுவோம், 20. 2 + 0 2 அப்படின்னு எழுதிக்கும். ஐக்கு பார்த்தோம்னா 9. ஓ பார்த்தோம்னா இவ்வளோ 15. 1 + 5 6. அடுத்தது எண்ணுக்கு 14ன்னு பார்த்தோம், 1 + 4 5. இப்போது ஆப்ஷனில் வந்து இது இருக்கா, 5 6 1 ஆரம்பிக்கிறது இதோ இங்கே தான் இருக்குது. 5 6 1 4 9 திரும்பி 5 1 2 9 6 5. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் டிஜிட்டாக இருந்தால் அதுக்கான அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க, சிங்கிள் டிஜிட்னா டேரெக்டாக போட்டிருக்காங்க. இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தோன்னா மிஷினுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, டேஞ்சரோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்களா. இப்போது இதில் பார்த்தோன்னா நமக்கு ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும், பட் வந்து இங்கே 7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டு இசட் வந்து நம்ம 1 to 26 போடுவோம். இங்கே ஆரம்பிக்கும் போது 7லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதை ஏ டு இசட்க்கு வந்து 7லேருந்து ஆரம்பித்து போட்டுக்கோங்க. எஃப் ஹெச்ஆ ஐ ஜே கே எல் எம் 7 8 9 10 11 12 13 14 15 16 17 19. அடுத்தது என் டு இசட் எழுதிக்கோங்க. ஓபி கியூ எஸ்டி இடபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்டா 20 21 22 23 24 25 27 28 19 10 11 32. ஸோ இவங்க வந்து 7லேருந்து ஆரம்பித்து 32 வரைக்கும் முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து எப்பொழுதும் போடுறது 1லேருந்து ஆரம்பித்து 26 வரைக்கும் இருக்குமா. ஸோ இது மாதிரி பார்த்து கரெக்டாக ஆகணும். எம்முக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 19 கரெக்டாக இருக்கா. ஏ பார்த்துட்டோம், சிக்கு பார்த்தோன்னா 9ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டேஞ்சருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, DANGER. டிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 10. ஏக்கு 7, எண்ணுக்கு 20, ஜிக்கு பார்த்தோன்னா 13, இ 11, ஆருக்கு பார்த்தோன்னா 24. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 10 7 20 13 11 20 ஏ ஆப்ஷனில் இருக்கா. ஸோ
ஏ தான் கரெக்ட். என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கு 7ன்னு ஆரம்பித்து இசட் வந்து 32 வரைக்கும் முடிச்சு அந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தோன்னா மாஸ்டருங்கிறதுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்களா, இப்போது MA எழுதிக்கோங்க, STERA. இப்போ இந்த நம்ம A to Z ஒரு வேல்யூ போடணும்னா அதை எழுதிக்கோங்க. இப்போ எம்முக்கு 13ன்னு நமக்கு தெரியும், ஏக்கு 1, எஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ 19, டிக்கு வந்து 20 வரும். அடுத்ததாக ஈக்கு பார்த்தோம்னா நமக்கு 5ன்னு வருமா, ஆறுக்கு எவ்வளோ, ஆறுக்கு வந்து 18ன்னு கிடைக்கும். இப்போது இவங்க வந்து பார்த்தோன்னா 4 1 1 2 5 9ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9க்கு மேலே இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து 9 டேபிளாட்டி டிவைட் பண்ணணும். ஓகேவா, 9க்கு மேலே இருந்தால். ஒருவேளை 9க்கு கீழே இருந்தால் அதோட வேல்யூ வந்து அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா, டிவைட் பண்ணணும், இதை வந்து அப்படியே என்ன இருக்கோ ஒரிஜினல் இதையே போட்டுக்கணும். இப்போ ஒரு வேளை 9 டேபிளாட்டி டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா 9ன்னு போட்டுக்கணும். இதுதான் இந்த இது. ஓகேவா, மேலே 9க்கு மேலே இருந்தால் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை போடணும். 9க்கு கீழே இருந்தால் அதோட ஒரிஜினல் நம்பர் அப்படியே போட்டுடணும். 9க்கு 9 டிவைட் ஆச்சுன்னா நம்ம வந்து 9னே போட்டுக்கணும். இப்போ வந்து 13 இருக்கா, 13 வந்து 9 டிவைட் பண்ணி பாருங்கள். 13/9 எவ்வளோ வரும், பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் நமக்கு 4 வருமா, 1 டைம் அடிக்கலாம், ரிமைண்டர் வந்து 4ன்னு வரும். ஸோ இவங்க அந்த ரிமைண்டரை இங்கே எழுதிக்கிட்டாங்க. அடுத்ததாக ஏவோட வேல்யூ வந்து 1 வந்து 9க்கு கீழே இருக்குது. ஸோ அது அப்படியே இங்கே வந்து 1ன்னு போட்டிருக்காங்க. இப்போ 19 வந்து 9 டிவைட் பண்ணி பாருங்கள். 19/9 10 டைம் போட்டோன்னா 10 டைமா, சாரி 2 டைம் போடுவோமா, ஒரு நிமிஷம். 19 வந்து 9 டிவைட் பண்ணுங்கள், 2 9s are 18. பேலன்ஸ் எவ்வளோ, ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடைக்குதா, ஸோ அந்த 1 இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி 20 பண்ணி பாருங்கள். 29 2 9s are 18, ரிமைண்டர் 2 கிடைக்குதா, இந்த 2 போட்டுக்கிட்டாங்க. 5ங்கிறது 9 கீழே இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ 18 வந்து 9 டேபிளாட்டி டிவைட் ஆகுமா, 2 9s are 18. ஓகே, ரிமைண்டரே வரல, ஸோ இந்த இடத்துல வந்து 9ன்னு போட்டுக்கோங்க. புரியுதா, இதுதான். இப்போ இதை வச்சு நம்ம இந்த பவுடருங்கிற இடத்துக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பியோட வேல்யூ என்ன, பிக்கு வந்து 16, ஓக்கு 15, டபிள்யூக்கு எவ்வளோ 23 கிடைக்குமா, டிக்கு பார்த்தோன்னா 4, ஈக்கு 5, ஆருக்கு பார்த்தோன்னா 18ன்னு தெரியும். இப்போ இதை வந்து 9 டிவைட் பண்ணால் என்ன வரும், 7 கிடைக்குமா. ஓகே, அப்போ 7. அடுத்ததாக 15 9 டிவைட் பண்ணால் 6ன்னு கிடைக்குமா, போட்டுக்கோங்க. 23 வந்து 9 டிவைட் பண்ணோன்னா 23 9, 2 9s are 18, 5 கிடைக்குமா, 5. இது வந்து 4, 9 கீழே இருக்கனால அப்படியே போட்டுக்கணும். ஈயோட வேல்யூ 5, அதையும் அப்படியே போட்டுக்கணும். இப்போ 18 டிவைட் ஆகுமா, ஸோ அதனால் இது வந்து 9ன்னே போட்டுக்கணும். இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 7 6 5 4 5 9 ஆப்ஷன் சியில் இருக்கா, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 9க்கு மேலே டிவைட் ஆகிற நம்பராக இருந்தால் அதோட ரிமைண்டரை வந்து போட்டுடணும். என்னென்னு 9க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஒரிஜினல் நம்பரே போட்டுடணும். ஒருவேளை 9 டிவைட் ஆச்சுன்னா 9 அந்த இடத்துல போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போ இதில் வந்து கோ 32 ஷீ 49 சம்முக்கு வந்து என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜியோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, 7ன்னு நமக்கு தெரியும். ஓக்கு பார்த்தோன்னா 15ன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 22 தான் வரும். பட் வந்து 32 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து வேற என்னமோ யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த A to Z வேல்யூ. இப்போ பார்த்தோம்னா A to Zக்கு வந்து தலைக்கீழே வந்து நம்பர் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எழுதிக்கோங்க. BCDEFGHJKLM. தலைக்கீழனா 26 வரும், 25 24 23 22 21 20 19 14. அடுத்ததா NOPQRSTUVWXYZ. அடுத்ததாக பார்த்தோன்னா 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1.
இப்போ இந்த வேல்யூ வந்து போட்டு பாருங்க. கோக்கு என்ன, ஜி வந்து 20, ஓக்கு என்ன இருக்கு, 12 இருக்கு, 32 கிடைக்குதா? ஸோ உங்க தலைகீழ போட்டு அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து சம்முக்கு கண்டுபிடிக்கலாமா? எஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8, ஓக்கு 12, எம்முக்கு 14, ஈக்கு பார்த்தோன்னா ஈக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஈக்கு வந்து 22. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ இதையும் ஆட் பண்ணால் 30 கிடைக்கும். 30 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 26ன்னு கிடைக்குமா? அப்போ வந்து 56 ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இப்போ வந்து ஏ டு இசட் வந்து தலைக்கீழே நம்பர் அஷ்யூம் பண்ணி போட்டு அதை ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இதில் பார்த்தோன்னா இசட் 52ன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்ட் வந்து 48ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இசட்டோட வேல்யூ 26ன்னு தெரியுதா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்வைஸ் வருது. இப்போ ஆக்டுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஆக்ட் ஏ வந்து 1ன்னு தெரியுமா? சிக்கு என்ன வேல்யூ, சிக்கு வந்து நமக்கு 3ன்னு தெரியும். டீக்கு பார்த்தோன்னா 20ன்னு தெரியுமா? இதை டபுள் பண்ணி பாருங்க. 2, 6, 40. இதை ஆட் பண்ணி பார்த்தா 48. ஓகேவா? இந்த 48 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருக்கிறதோட டபுள் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பேட்டுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். பிக்கு 2, ஏக்கு 1, டீக்கு வந்து 20. இதை டபுள் பண்ணுங்க. 4 + 2 + 40. அப்போ இவ்வளோ 48 இவ்வளோ வரும், சாரி 46ன்னு வருதா? 46. அப்போ வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். என்ன இருக்கிற வேல்யூட அதை வந்து டபுள் பண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இப்போ வந்து 35796 இருக்கா, அதுக்கு வந்து ஒரு நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அந்த 46823க்கு என்ன நம்பர் வரும்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 35796. இப்போ பாருங்க, இங்கே இதுக்கு என்ன நம்பர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, 4. ஸோ இதுக்கும் அடுத்த நம்பர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ 5 இருக்கா, 5க்கு 4, இதுக்கும் முன்னாடி உள்ள நம்பரை போட்டிருக்காங்க. 7, இதுக்கும் அடுத்த நம்பர் 8, இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 8, 6க்கு அடுத்த நம்பர் என்ன, 7. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் பிளேஸில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் +1 ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏதோ ஈவன் பிளேஸில் இருந்துச்சுன்னா -1 பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான் இவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து 4, 6, 8, 2, 3 இதுக்கு அதே மாதிரி வருதான்னு பார்க்கலாம். 4ங்கிறது ஆட் பிளேஸில் இருக்கா, அப்போ 1 ஆட் பண்ணி போட்டால் 5ன்னு கிடைக்கும். 6ங்கிறது ஈவன் பிளேஸில் இருக்குது, 1 கம்மி பண்ணி போடுங்க 5. 8ஓட 1 ஆட் பண்ணி போடுங்க 9. 2ஓட 1 கம்மி பண்ணி போடுங்க 1. அடுத்ததா 3ஓட 1 ஆட் பண்ணி போடுங்க 4. இது ஆட் பிளேஸு, ஈவன் பிளேஸ், ஆட் பிளேஸு, ஈவன் பிளேஸ், ஆட் பிளேஸ். ஆட் பிளேஸில் இருந்தால் 1 ஆட் பண்ணுங்க, ஈவன் பிளேஸில் இருந்தால் 1 மைனஸ் பண்ணி போட்டால் நமக்கு வரும். 55914. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இப்போ கிவ்ங்கிறதுக்கு ஒரு நம்பரு, பேட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, கேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவ் எடுத்து எழுதிக்கோங்க. கிவ்வா 5137. பேட் எடுத்து எழுதுங்க 924. இப்போ கேட். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணுமா? ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5, ஏக்கு 2, டீக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4, ஈக்கு 7. 5, 2, 4, 7. ஆப்ஷன் சியில் இருக்கா? இவங்க வந்து இந்த கிவ் பேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ கேட் வந்து இந்த லெட்டர்ஸ்குள்ளே தான் வருதா? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதணும்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இதில் பார்த்தோன்னா இங்கே நமக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா? இங்கே அப்படியே நம்பர் கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்துட்டு இதுக்கு இந்த நம்பருக்கு என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்களா? எடுத்து எழுதிக்கோங்க. 15789. இதுக்கு வந்து EGKPT. 2346க்கு பார்த்தோன்னா ஆலூர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுலேருந்து நம்ம 23549க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 2க்கு என்ன, ஏவா? 3க்கு எல், 5க்கு என்ன, ஜி, 4க்கு யூ, 9க்கு பார்த்தோம்னா 7. சாரி 9க்கு பார்த்தா இது என்ன, டீயா? டிடி, சாரி டி. 9க்கு வந்து டி. இப்போ வந்து ஆல் குட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் சியில் தானே இது வருது, ஆல் குட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். தேங்க்யூ. இதோட முடிஞ்சிச்சு.